அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நசிஹத் செய்தார்கள். இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துர்காத், பாதைகளிலே உட்காருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு கதைச்சு கிரிக்கத்துக்கும் இடம் தேவைப்படுகின்றார்கள். அப்படியா? ஆது தரீக ஹக்கஹு, பாதைக்குரிய ஹக்குகளை கொடுங்கள். அது என்ன என்று கேட்கப்பட்டது. பாதைக்குரிய ஹக்கு இதுதான் என்று சொல்லப்பட்ட மார்க்கம். முதலாவது சொன்னார்கள் கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்துங்கள் என்றார்கள். எதை விட்டும் பார்வையை தாழ்த்துவது? பார்க்கத்தகாத பெண்கள் பாதையிலே போவார்கள். அவர்கள் ஹபாயா போட்டுக்கு போகலாம் அல்லது ஹபாயா இல்லாமல் போகலாம். நீங்கள் பார்வையை தாழ்த்துங்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பாதையில் வருகின்ற பெண்களை பார்ப்பதற்கென்றே பாதைக்கு போகிறார்கள். பாதையின் முதலாவது ஹக்கு அப்படித்தான். உங்களுக்கு நிற்க வேண்டி வந்தால் நீங்க நிற்க கூடாது. நின்றால் பார்வையில் தாழ்த்த வேண்டும். பருவ வயது அடைந்து விட்டால், 14 வயது அடைந்து விட்டால் அவன் வாலிபனாகி விடுகிறான். அந்த வாலிபர்கள் எங்கே போகிறார்கள்? எந்த பாதையில் பெண்கள் அதிகம் குமரிகள் வருவார்களோ அந்த பாதையை நோக்கி போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? அந்த பெண்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, எங்களது முடியினுடைய அலங்காரம் தெரிந்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக மோட்டார் பைக்களிலே ஹெல்மெட்டை கலத்திவிட்டு சன் கிளாஸோ என்ன கிளாஸோ அடித்துவிட்டு வருகிறவள் தனக்கு விருப்பமானவள் அல்லது என்னை ரசிப்பாள் என்பதற்காக 30 ஓட வேண்டியவர் 60 ஓடிப்போய் அப்படியே ரோட்டில் போய் ஒரு பிற கொண்டு அடிச்சு அப்படி ஒரு கிறுக்கு கொண்டு கிறுக்கி படம் காட்டி, இது யாருடைய கலாச்சாரம்? இதை யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? பொம்பளை வாராள் என்றாலே நிக்கணும், நிக்க வேண்டி வந்தால் தாழ்த்து. இவன் பொம்பளையை பார்க்கணும் என்றதுக்காகவே போய் அங்கே ரவுண்டு கட்டுறான். மோட்டார் பைக்கில் ஒத்த டயர்ல ஓட பார்க்க, வெளிநாட்டுகளை ஓரா போல அவரை பார்க்கணுமா? ஆயிஷா மகாவித்யாலயத்து ரோட், சென்ட்ரல் காலேஜ் ரோட், அஸ்ராஜ் அதிகமான குமரிகள் வரக்கூடிய ரோட், டீட்டரிகள் இருக்கக்கூடிய ரோட். இங்கே இருப்பவர்கள், இங்கே வருகின்ற வாலிபர்கள் யார்? முஸ்லிமா காபிரா? இந்த ரசூலுல்லாஹ்வினுடைய உபதேசத்துக்கு உட்பட்டவர்களா வேட்டானவர்களா? நபியலாவுடைய காலத்திலே பள்ளி வாயிலுக்கு பெண்கள் போனார்கள், தொழுவார்கள். பின்னால் ஆண்களுக்கு பின்னால் தொழுவார்கள். என்ன சொல்வார்கள்? தொழுது முடிந்து விட்டதா? ஆண்களுக்கு சொல்வார்கள், பெண்கள் வெளியரங்கி போகும் வரை ஆண்கள் வெளியரங்காதீர்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கியது. உங்களுடைய பிள்ளைகள் 14 வயதை அடைந்து விட்டால் அவனுக்கு மீசை முளைத்து விட்டது. பெண்ணை பார்த்தால் அவனுக்கு செக்சுவல் ஃபீலிங் வரக்கூடிய வயது அது. அந்த வயதில் அந்த பிள்ளையை நெறிப்படுத்துவது தகப்பனின் கடமை. முதல் கடமை வாப்பாவிடம். சிறு பிராயத்திலே இந்த பிள்ளைக்கு வெக்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் வளர்ப்பதில்லை. வாப்பாவே வெக்கமற்றவராக இருந்தால் பிள்ளை எப்படி வளரும்? வெக்கமற்ற புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி பிள்ளையை வெட்கமுள்ளவளா வளர்ப்பார்கள்? காதல் படங்களை எல்லோரும் டிவியை போட்டு மொத்தமாக பார்க்கிறார்கள். அவருடைய குமரன் மகள் பக்கத்தில் இருக்கிறாள், குமரன் பக்கத்தில் இருக்கிறான், பார்க்கிறார்கள். பாடலிலே காதல் காட்சி வருகிறது, அணைக்கின்ற காட்சி வருகிறது. இதை எப்படி பார்க்க முடியும் ஒரு முஸ்லிம் குடும்பத்திற்கு மொத்தமாக? பிள்ளைகளை வெட்கமற்றவனாக வளர்க்கிறோம். அதனால் சினிமா படத்தை அவன் முன்மாதிரியாக எடுத்தான். அதுதான் தனக்கு வழிகாட்டி என்று எடுத்தான். படங்களிலே பெண்களை மயக்குவதற்காக காண்கின்ற காட்சிகளை அவன் நடைமுறைப்படுத்த நினைக்கான். முதல் தவறு பெற்றோர்.
உம்மாவும் பாப்பாவும். அவன் மோட்டார் பைக்களை கேட்கிறானா, லைசன் இல்லையா, எப்படி கொடுப்பீர்கள்? லைசன் இல்லாத பைக்கில் எடுக்கிறான். அந்த பைக்கில் 3 பேர் ஏறுகிறார்கள். இரவு 11 மணி. அவர்கள் அட்டப்பாலத்துக்கு டீ குடிக்க போகிறார்களாம். அவர்களுக்கு ரோட்டிலே எந்த கட்டுப்பாடும் கிடையாது. காரிலே முறையாக ஒருவன் போகிறானா, அவனின் இந்த சைட்டில் 3 பேர், இந்த சைட்டில் 3 பேர். கார்காரனுக்கு இப்போது காரை சரியாக ஓட்ட பயம். வந்து மோதிடுவான். ஒரு பக்கம் நாம் ஓடுகிற போது சைட் எடுக்க போனால் இஞ்சலவாரவல்ல மோதிடுவான். 10 மணிக்கு பிறகு பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் உலாவுகிறார்கள். ஒரு பாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஒவ்வொன்றும். அந்த பிள்ளைகள் இவ்வாறு சுத்த காரணம் யார்? வாப்பாமார். எப்படி நீங்கள் கொடுப்பீர்கள்? மோட்டார் பைக்களில் ஓடி அவன் பழகியதால் காரை ஓட்டுவான், அடுத்தடுத்ததையெல்லாம் ஓட்டிக்கு போவான். ஆனால் சகோதரர்களே, பாதையிலே நிற்பதற்கு வழிகாட்டிய மார்க்கம் எந்த மார்க்கத்திலும் இப்படி இருக்க மாட்டார். சாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்க பாதையில் நிற்க போகிறீர்களா, பார்வையை தாழ்த்துங்கள். பார்வையில் தாழ்த்த வேண்டும் என்று பிள்ளை பழக்கப்பட்டால் அவன் ஏன் டியூட்டரி அடியில் போய் டியூட்டரி கலையிற நேரம் நிற்க போகிறான்? ஏன் பாடசாலைகளில் பெண்கள் வெளியேறுகிற போதும் நிற்க போகிறான்? அவன் போக மாட்டான். அதை செய்ய வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசம், ஆண்களும் பெண்களுக்கு ஒரு பாடசாலை, ஆண்களுக்கு ஒரு பாடசாலை, பெண்களுக்கு என்று தனியாக டியூட்டர் இருக்கா? கிடையாது. அவர்கள் ஆண்களுக்கு என்று தனி பாடசாலையா? அவர்கள் பெண்களை பார்க்க வேண்டுமா? டியூட்டரில் சங்கமமாகிறார்கள், சோடிபிடித்துக் கொள்கிறார்கள். இதை பற்றி சமூகத்திலே கல்விமான்கள், படித்தவர்கள், ஒழுக்கம் போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஊரின் முதியவர்கள், வழிகாட்டிகள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள். நாங்களே பிழைக்கு வழியை வைத்துவிட்டு பிழை நடந்ததன் பின் நாங்களே சத்தம் போடுகிறோம். பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஊரின் ஒத்துமை என்பார்கள். இதற்கு எங்கே ஒத்துமை? ஆனால் ஊரின் அரசியல்வாதிகளே, ஊரின் தலைவர்களே, ஊரை வழி நடத்துகிறோம் என்று மார்தட்டி கலைப்பவர்களே, பெண்களும் ஆண்களும் சங்கமமாகின்ற வழியை அடையுங்கள். அதை ரசூலுல்லாஹ் செய்துவிட்டு தான் தண்டனை வழங்கினார்கள். நாங்கள் ஓப்பனாக திறந்துவிட்டு ஒன்றும் நடக்க போடா என்றால் அது இஸ்லாம் அல்ல, அது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல. சிந்தியுங்கள். எவர்கள் சிந்தித்தோ எவர்கள் சிந்திக்கவில்லையோ ஊர் நாசமாத்தான் போவதோ, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாருங்கள். உங்கள் பிள்ளைகளை அதமாக, வெட்கமுள்ளவனாக, பெண்கள் நிற்கிற பாதைகளை தேடி போகாதவனாக, பெண்ணை பார்த்தாலே கூசக்கூடியவனாக நீங்கள் வளருங்கள். வளர்ப்பது உங்களின் கடமை. இல்லை என்றால் உங்கள் பிள்ளை செய்த தவறுக்கு மறுமை நாளையிலே அல்லாஹ்விடம் தண்டனை பெற வேண்டி வரும். ஏனென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னான், அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு ஆக்சிடென்டால், ஒரு பிழையான ஆக்சிடென்டால் ஒருவர் மரணித்தால் இஸ்லாமிய தீர்ப்பு 100 ஒட்டகத்தின் காசை அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். 100 ஒட்டகம். சாதாரணமாக ஒரு ஒட்டகம் 6000 ரியால். இன்றைய பெறுமதி 6×8 கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் ஒரு ஒட்டகம். 5 லட்சத்தை 100ஆல பெருக்குங்கள், 5 கோடி ரூபாய் காசு அவர்கள் பொருந்தினால் கொடுக்க வேண்டும், பொருந்தி கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய தீர்ப்பு. இஸ்லாமிய நாட்டிலே ஒருவருடைய பிழையான டிரைவிங்கினால் இன்னொருவரை அவர் மரணிக்க செய்தால் அது கொலை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை, பிழையான முறையினால் இப்படி நடந்தால் 100 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம்! உயிருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறது. எல்லா பெற்றோரும் சிந்தியுங்கள். வாலிபர்கள் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களை இயக்குவது காலம், இயக்குவது போன், இயக்குவது நண்பர்கள். அதனால் பெற்றோர்கள் தான் அவளை கட்டுப்படுத்த முடியும். சிந்தியுங்கள், திருத்துங்கள், பிள்ளைகளும் திருந்துங்கள், யோசித்து நடங்கள். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.